தமிழ்நாட்டு தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு. நிறைய பேருக்கு பேரதிர்ச்சியா இருந்துருச்சு. ஏன்னு சொன்னா எக்ஸிட் போலலாம் திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. திமுக ஜெயிக்கல. மாறாக தனித்து போட்டியிட டிவிக்கு அதிக சீட்டில் ஜெயிச்சு எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஏன் தோத்துச்சு அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டு தேர்தல் வரலாறை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா ஆளுங்கட்சியா இருக்கிறது எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்கோ அவங்க நிறைய பேரோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு சொன்னா அதை இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பினதே இல்லை. அதை தோற்கடிக்க தான் செய்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறதெல்லாம் என்னன்னு சொன்னால் நாகரிக அரசியலாக எங்களுக்கு தேவையில்லை. அரசியல் அப்படின்னா சினிமா பாணியில் இருக்கணும், எதிர்கட்சிகளை தாக்கி பேசணும், அப்போ தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் இது வரைக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக 1996 2001 பீரியடில் தலைவர் கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்தார். அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தார். இன்னைக்கு சென்னைக்கு போகிற கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும் என்னமோ அமெரிக்கா மாதிரி இருக்கும். அதையெல்லாம் உருவாக்குனது தலைவர் கலைஞர் தான். ஸ்ரீபெரும்புதூர் இன்னைக்கு மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் தான். அங்கே ஹூண்டாய் தொழிற்சாலையை கொண்டு வந்தார். அதை தொடர்ந்து மிகப்பெரிய தொழிற்சாலைகள் நிறைய அங்கு வர ஆரம்பித்தன. அதே போல் மறைமலை நகரில் ஃபோர்டு கம்பெனி வந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணி காலத்தில் தான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஃபோர்டு கம்பெனி வரவும் அந்த பகுதி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றது. இன்னைக்கு மிகப்பெரிய நகரம் ஆயிடுச்சு. அதே போல் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமத்துவபுரம் கொண்டு வந்தார். முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த காலகட்டத்தில் மேயராக இருந்து சென்னைக்கு எவ்வளவோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்பயே இந்த பறக்கும் ரயில்லாம் கொண்டு வந்தாங்க. சென்னையில் எங்கே பார்த்தாலும் பூங்காக்கள் தான், எங்கே பார்த்தாலும் மேம்பாலங்கள் தான். நீங்கள் அந்த 2001 டு அந்த 2010 பெங்களூர் ஹைதராபாத்லாம் போய் இருந்தவங்களுக்கு புரியும். அதே நேரத்தில் சென்னைக்கு வந்து போகிறவங்களுக்கும் புரியும் எப்படின்னு சொல்லி. சென்னையில் அந்த அளவுக்கு டிராஃபிக்கே இருக்காது. பெங்களூர் ஹைதராபாத்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். வெயிலில் மத்தியான நேரத்துலேயே அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். அப்படி தொலைநோக்கு பார்வையோடு டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கெல்லாம் அவ்வளவு செஞ்சார் கலைஞர். அவர் பண்ண தப்பு என்னன்னு சொன்னா 2001 எலெக்ஷன்ல 1991-96 ஜெயலலிதா எப்படி ஆட்சி செஞ்சாங்க, மோசமா ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லாம தன்னுடைய சாதனைகளை சொல்லியே வாக்கு கேட்டார். இப்ப நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்ட மாதிரியே தான் கேட்டாரு. ஏகப்பட்ட கட்சிகளை கூட்டணியில சேர்த்துக்கிட்டார் தலைவர் கலைஞர். அந்த நேரத்தில் 96 கூட்டணியில் இருந்த தமாக விலகி போய் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. கலைஞரோட இந்த பிரச்சார உத்தியை ஜெயலலிதா அவர்கள் முறியடிக்கும் விதமாக இப்போ ஒரு காரியம் பண்ணாங்க. அவங்க 91 டு 96 வந்து ஆதிக்க சக்திகளாக இருக்கும். இந்தியாவில் யார் ஆதிக்க சக்தின்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஊடகங்கள்லாம் அவங்க மதிக்கவே இல்லை. 96 எலெக்ஷனில் தோத்த உடனே நானும் அவாதான் அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்திக்கிட்டு அவங்கள்ட்ட சரணடைஞ்சு மீடியாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு திமுகவை பழித்து பழித்து பேசி தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறதே அதானே. எதிரியை வந்து நல்லா திட்டம், யார் திட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நாங்கள் செஞ்ச நல்லது செஞ்சுருக்கோம், இவ்வளோ ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் போட்டதாக எனக்கு தெரியுது வரலாறே கிடையாது. அதற்காண்டி தான் யார் புதிதாக கட்சி ஆரம்பித்தாலும் சரி திமுகவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. திமுக திட்டங்களுக்கு குறைச்சலாம் 5% ஓட்டு இருக்குது புதிய கட்சிகளுக்குங்கிறதுனால யார் கட்சி ஆரம்பித்தாலும் திமுகவை தான் திட்டுவாங்க. அதனால் அதை சரியாக பயன்படுத்துகிற ஜெயலலிதா அவர்கள் அன்பு சகோதரி மடிப்பிச்சை கேட்குறேன் அப்படின்லாம் சொல்லி 2001 மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்க. ஏடிஎம்கே 132 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதே மாதிரி தான் எக்ஸிட் போலெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர் கலைஞர் வந்து அவ்வளவு செஞ்சிருக்காரு, அவர் தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்லாம் எக்ஸிட் போலெலாம் வந்துச்சு. ஆனால் திமுக ஜெயிச்சது என்னமோ 31 சீட்டு தான். திமுகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் 0.5% தான். ஆனால் கிட்டத்தட்ட 141 எம்எல்ஏக்களை திமுக இழந்தது. அதுவே அப்படியே 2006 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெயலலிதா தலைமையில் ஏடிஎம்கே வந்து 9 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து போட்டிக்கிட்டாங்க. டிஎம்கே 8 கட்சிகளோட சேர்ந்து கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அதில் திமுக 96 எம்எல்ஏக்களை பெற்று காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் ஆதரவோட 5 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியான ஏடிஎம்கே அதிக கட்சிகளோட கூட்டணி இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்ததுனால தலைவர் கலைஞர் ஜெயலலிதாவின் கவர்னன்ஸ் எல்லாம் விமர்சிச்சாரு. அது மக்களை நன்றாக சென்றடைந்து திமுக மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. 2011 நமக்கே தெரியும் திமுக மீது 2G பழி போடப்பட்டது. அது மட்டும் அல்லாமல் ஈழ பிரச்சனை, ஈழத்தில் போர் முடிவுக்கு வந்தது. இதையெல்லாம் சேர்த்து திமுக மேலே எல்லோருமே பழி போட்டாங்க. அதனால் திமுக தோற்று போச்சு. 2015 நம்ம எல்லோருக்குமே தெரியும் மக்கள் நல கூட்டணி இருக்கிற கட்சியில் திமுக அதிமுக இல்லாமல் மீதம் இருக்க அந்த பெரிய கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க. விஜயகாந்த் அவர்கள் தான் முதலமைச்சர்னு அறிவித்தாங்க. நிச்சயமாக நமக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது, இந்திய அரசியலை திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சாங்க மக்கள் நல கூட்டணி கட்சியினர் அனைவருமே. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன், வைகோ, தேமுதிக, விஜயகாந்த், தமிழ் மாநில காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாம் சேர்ந்து என்னென்னமோ பிரச்சாரம் பண்ணாங்க. பெரிய ஹைப்பு கொடுத்தாங்க. நிறைய சீட்டு ஜெயிப்பாங்கன்னு கூட எக்ஸிட் போலாம் சொன்னாங்க.
ஆனால் இவங்க வாங்கின ஓட் பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சிரிப்பீங்க. தேமுதிகவின் ஓட் பெர்சன்டேஜ் அப்போ வந்து 2.41%. வைகோ அவர்களின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட் ஷேர் வந்து 0.8%. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 0.79%. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 0.7%. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் 0.72%. தமிழ் மாநில காங்கிரஸ் 0.74%. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல், முதலமைச்சருக்கான தேர்தல் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கூட்டணியெல்லாம் விரும்புறதே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து ஒரு சினிமேட்டிக் ஃபைட்டை தான் எதிர்பார்க்குறாங்க. அதுவே எம்பி எலெக்ஷன் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய கூட்டணிகள் ஜெயிக்குது. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொன்னால் நான் தனிச்சு நிற்கிறேன் பார், நான் தாண்டா சிங்கம், நான் தாண்டா உங்களை காப்பாற்ற வர்றேன் அப்படின்னு கொஞ்சம் அந்த பாசிச மனநிலையோட பேசுகிறவங்கள தான் மக்கள் வந்து ஆதரிக்கிறாங்க. நாகரிக அரசியல் அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்ச நல்ல திட்டங்களை பாருங்கள், நல்ல கவர்னன்ஸை பாருங்கள் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அதுவும் இந்தியாவுக்கு எப்போ சினிமா வர ஆரம்பிச்சிச்சோ அப்போது இருந்தே மக்கள் பொழுதுபோக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அரசியலையும் அப்படித்தான் பார்க்குறாங்க. அது இன்னைக்கு வந்து நிறுவனம் ஆயிடுச்சு. விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. சனி ஞாயிறுலாம் பார்த்தீங்கன்னா லீவு, 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறது கிடையாது. வெறுமனே இன்ஸ்டா ரீல்ஸு, முக்கியமான அந்த யூடியூப் மீடியாலலாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு அதில் வர வாட்ஸ்அப்பெல்லாம் மக்கள் உண்மை நம்புகிறாங்க. இப்போ எனக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் வீடியோ 2 நிமிஷம் வீடியோ அனுப்புனாங்கன்னா பார்க்க மாட்டேன். எனக்கெல்லாம் படிக்க தான் பிடிக்கும். நல்ல நீண்ட ஆர்டிக்கிள் எழுதியிருப்பாங்க. அதாவது நம்ம 2 பக்கமும் படிப்போம், நல்லதையும் படிப்போம், அதற்கு பதில் கொடுத்துருக்கதையும் படிப்போம். ஆனால் மக்கள் வந்து இப்போ 1 நிமிஷம் வீடியோவில் என்ன வருதோ அதை அப்படியே நம்புகிறாங்க. தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க, இப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் உண்மையாக பொய்யானே நினச்சி பார்க்குறதே கிடையாது. அரசியல் அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு டாக்டர் இருப்பார், அவர் வந்து இப்படியே நல்லா படித்தவர் தான், ஒரு மருத்துவர்னு வச்சுக்கலாம், நல்லா படித்து தான் இருப்பார். ஆனால் ரீல்ஸில் இப்படியே பார்த்துட்டு போயிடுவார். யூடியூப்பில் வந்து ஒரே சேனலே பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம், அதைத்தான் உண்மைன்னு நம்புவார். அரசியல்னா தேடி படிக்கணும், ஏன் இப்படி இருக்குது, இதுக்கு மாற்று கருத்து என்னவா இருக்குன்னு தேடி படித்தாதான் அது அரசியல். நம்ம காதில் விழுகிறது எல்லாமே அரசியல் கிடையாது. இதை சொன்னோம்னா எனக்கு தெரியாதா, நான் எவ்வளோ பெரிய டாக்டர் தெரியுமா, அரசியல்னால் அது ஒரு தனி படிப்பு, அது ஒரு தனி அறிவு சார்ந்த விஷயம் அப்படின்னு நம்ப மாட்டாங்க. தெரியாது, அரசியல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு தெரியாதா அப்படின்னு 10ஆம் கிளாஸ் படித்தோன்னே நினைக்கும் போது மருத்துவர் போன்ற படித்தவங்களாம் என்ன நினைப்பாங்க பாருங்க. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு நபர் வந்து தேடி படிச்சிருப்பார். அரசியல்லாம் என்ன, வரலாறு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு அதை தேடி படித்தவர்களுக்கு தான் புரியும் எது நல்லது கேட்டதுன்னு சொல்லி. சும்மா ஒரே ஒரு யூடியூப் சேனல் 2 யூடியூப் சேனல் அவங்க சொல்கிறத மட்டும் நம்பிக்கிட்டு இப்படியெல்லாம் முடிவு எடுத்தால் கட்டாயமாக தமிழ்நாட்டையும் சரி இந்தியாவையும் சரி யாரும் காப்பாற்றவே முடியாது. மாற்று கருத்து இதுக்கு என்னப்பா இப்படி சொல்கிறாங்க, உன் கட்சியை பற்றி இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நண்பர்கள்ட்ட கேட்கணும், பதில் வைக்கணும். ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் பாருங்கள், சொந்தக்காரங்க குரூப், நண்பர்கள் குரூப்லலாம் அரசியல் பேசாதீங்க அப்படின்னு போடுவாங்க. ஏன்னு சொன்னால் அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாதிப்பு வரும்போது அவங்கள விட்டால் இன்னொரு ஆள் இப்படியே தான் போகுதே ஒழிய அரசியல் தெரிந்து கொள்ள யாரும் விரும்புவது கிடையாது. நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய சமுதாய குறைனே சொல்லலாம். ஆக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இனிமேலாவது அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க உஷாராக பிரச்சாரம் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற நீங்கள் எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் அது மக்கள் மத்தியில் எடுபடவே கூடாது. பாசிஸ்டுகள் போல உங்களுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க என்ன தப்பெல்லாம் பண்ணாங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு மனசாட்சி ஒத்துழைக்காட்டியும் கூட உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க, தப்பு செஞ்சாங்க, நீங்கள் அதை எப்படி சரி பண்ணீங்க அப்படின்னாச்சும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். வெறுமனமே நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்காது, மக்களிடம் சேராது. மக்களுக்கு ஒரு சினிமேட்டிக் சீன் வேணும் அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகள் இருந்தாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். நிச்சயமாக இதற்கு மாற்று கருத்து இருக்கும். மாற்று கருத்து இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.